காலையில இருந்தே இங்க நின்னுட்டு இருக்கோம். என்ன பேப்பரை படிக்கிற? என்ன போட்டிருப்பாங்க? நேத்தி போட்டதை இன்னைக்கு போடுவாங்க, நாளைக்கு போடுறதையும் இன்னைக்கு போடுவாங்க. புதுசா எதுவும் இருக்காது. யாரு எங்க இருந்து? நான் ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து வரேன். உங்க பிரசிடண்ட் கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன். ஓஹோ, சுதிரே, இவரு பிரசிடண்ட்டை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போ. சரி சரி, நான் கூட்டு போறேன். வந்தாருன்னா தோட்டத்துக்கு வரவே. நேரம் ஆயிடுச்சு. இவன் எப்பதான் திறப்பான்? என்ன பேப்பரை எழுத்து கூட்டி படிக்கிறியா என்ன? பிரசிடண்ட் சீக்கிரம் வந்துருவார்ல. இதோ இப்ப வந்துருவாரு. நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீங்க தான் சார் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யணும். நல்ல மழை பெஞ்சுது, தண்ணி பிரச்சனை இருக்கா? இந்த ஒரு மழையில என்ன சார் நமக்கு பெருசா கிடைக்க போகுது? சரி பண்ணிடலாம். தெருவுல நாய்களோட சொல்ல தாங்க முடியல. தெருநாயா ஒரு நாள் ஒருத்தனை விரட்டி கிடைச்சது. சீக்கிரமா அதை புடிச்சு கூண்டுல அடிச்சிடலாம். சரியா? இது புகையில்லாத அடுப்பு கேட்டிருந்தே சார். புகையில்லாத அடுப்பு கொடுத்தோம் இல்லடா நாம? இல்ல, நம்ம கக்கூஸ் தான் கட்டி கொடுத்தோம். கக்கூஸ்ல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. சார் என்ன சார் இது? அது பக்கத்துல எப்படி சார் அடுப்பு வைக்கிறது? டேய், அடுப்பு தானே முதல் வேலை, அப்புறம் தானே கக்கூஸ். அட என்னடா நீ? என்னது? தண்ணி குழாயை பதிக்கிறதுக்கு ரோட வெட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒரு வண்டி கூட போக முடியல. வாட்டர் டிபார்ட்மெண்ட் இவரு ரோடு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல மறுபடியும் தோண்டிடுவாங்க. மேல இடத்துல சொல்லி நான் முடிச்சிடுறேன். மேல இருக்காங்களா? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சார். சரி சார். சரி சார். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. அப்புறம் மேல சொல்லுங்க. எந்த பத்திரிகை நீங்க? அன்னை பத்திரிகை சார். அன்னை பத்திரிகையா? சரி, உங்க பேர் என்ன? என் பேரு முகுந்தன் சார். முகுந்தன். சரி, இந்தாங்க டீ. டேய், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவங்கள பார்த்து சிரிக்க கூடவா சொல்லி தரணும்? இனிமே சிரிக்காத, போ. இந்த காலத்து பசங்க எல்லாம் மரியாதை தெரியாதவனுங்க. டைம் என்ன? டைம் வந்து இப்போ 10 ஆகுது சார். 10 அப்ப டீ குடிச்சிருப்பீங்களே? அது வந்து டீ. இப்ப சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டாலும் டான்னு பதில் சொல்லுவேன். ஆரம்பிங்க. இந்த முதலியூர் நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது சார். என்னதே? இந்த முதலியூர் நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் தானே? சொல்லுங்க சார். அப்படியா? இல்லையா? சரிதான், சரியா சொன்னீங்க. இந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆன நீங்க இந்த ஊரை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இந்த முதலியூர் கிராமம் இருக்குல்ல, இது இயற்கை சார்ந்த ரொம்ப அழகான அற்புதமான ஒரு கிராமம். சரிதான். இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல முதலைங்க நிறைய இருந்தது. இந்த முதலைங்களோட தொல்லை தாங்க முடியாம வெளியூர்ல இருந்து ஒரு முதலை பிடிக்கிறவன் வந்தான். அத தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலைங்க அவனுக்கு தெரியாம எல்லா முதலைகளும் இந்த குளத்துல வந்து தங்கிடுச்சு. அன்னில இருந்து இத முதலை குளம்னு, அந்த முதலைங்க இங்க இருந்ததால இந்த கிராமத்துக்கு முதலியூர் கிராமம்னு பேர் வந்துச்சு. இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அருமையான ஊரு. ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க 2 முக்கியமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு நானே சொல்லிடுறேன். ஐயா, ஒரு டீ. ஜமாலே, ஒரு டீ போடுப்பா. அதாங்க நான் சொன்னேன். கோபாலண்ணே, 3 டீ போடுனேன். ஜமாலே, 3 டீ சேர்த்து போடுப்பா.
ஆமா, யாருப்பா நீ? ஊருக்கு புதுசா? உங்களை இந்த ஊர்ல முன்னாடி பார்த்ததே இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த டீ. ஐயா ஆ. நான் மித்திரபூமி பத்திரிக்கையில இருந்து வரேன். மத்த ஊர்ல எல்லாம் எங்க பத்திரிக்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஊர்ல தான் ஒரு பத்திரிக்கை கூட விற்க மாட்டேங்குது. அப்படியா? ஒரு வீடா போய் ஆளுங்களை சேர்க்கலான்னு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஆ. இங்க பாருப்பா இந்த பையனை. ஐயோ. இங்க பாரு, ஆளுங்க பேப்பர் வாங்குறது வடம் அடிக்கிறதுக்கு மட்டும்தான். அதெல்லாம் வேஸ்ட்பா. இருங்கப்பா, டீ குடிக்காம போறேன். உட்காருப்பா, டீ போட்டாச்சுப்பா. போகாதீங்க. டீ வேண்டாமா? டீ கேன்சலுப்பா. என்னாச்சு? என்னப்பா தம்பி, இந்த முதல்வரை பத்தி ஒன்னும் தெரியாது போல. இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேருக்கு சுத்தமா எழுத படிக்க தெரியாது. படிக்க தெரியாதவனுக்கு எதுக்குங்க நியூஸ் பேப்பரு? அப்படிதான் எங்க ஒரு லைப்ரரி கூட இல்லையா? நான் கேட்டப்போ இருக்குன்னு சொன்னாங்களே. இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, புக்ல வர அந்த கவர்ச்சி படம் எல்லாத்தையும் கிழிச்சு அவனுங்க எடுத்துட்டு போயிடுறானுங்க. அப்புறம் எப்படி லைப்ரரிக்கு ஆள் வருவாங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எதுக்கு இந்த நக்கல் சிரிப்பு? நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. இவனுங்களுக்கு படிப்பறிவே சுத்தமா இல்ல. ஆனா இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்கான எந்த ஒரு வசதியும் இங்க இல்ல. படிக்கணும்னா இங்க இருக்கிற ஒரே ஸ்கூலு ஆர்ஜிஆரோட மெமோரியல் ஸ்கூல் தான். இங்க படிக்க வர பசங்களை விரலுட்டு எண்ணிடலாம். என்னத்த சொல்றது? இந்த எலிமெண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஆக்குறதுக்கு பஞ்சாயத்துல ஏற்பாடு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா சார்? அதை செய்ய வேண்டியது பஞ்சாயத்து இல்லையே, அதோட மேனேஜர் ஆர்ஜிஆர் தானே செய்யணும். அதை செய்யறதுக்கு அவருக்கு நேரம் இருந்தாலும் சூரா என்னங்க? கொஞ்சம் கடுங்காப்பி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேங்க. இந்தாங்க, மெதுவா பிடிங்க. ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். நீ இங்க வந்து பக்கத்துல உட்காரு. ஓ முகத்தை கொஞ்சம் காட்டுமா. எதுக்குங்க? வீட்ல இருக்கும்போது முகத்தை காட்டக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தானே இங்க இருக்கோம். வெளியாளு யாரும் இங்க இல்ல. உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. என் செல்லம். அட அல்லா, உன்னோட அழகுக்கு ஈடு யாரும் இல்ல. என்னோட 2 பொண்டாட்டிகளும் என்னை விட்டு போன நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுங்க என்னை விட்டு போனதுனாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. அவங்கள மாதிரி நீ என்னை விட்டுட்டு போக கூடாது. அதனாலதான் உன்னை முகம் மூடி இருக்க சொல்றேன். தெரியாதவங்க யாராவது உள்ள வந்துட்டா. சொன்ன உடனே வந்துட்டானே எவனோ. முடிக்க. நீ உள்ள போ, உள்ளே இரு. இதத்தான் முக்கியமான வேலையா செய்யறாரு. ஏன்னா அவரோட 3வது பொண்டாட்டியை யாரும் பாத்துறக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காரு. இதுல படிப்பாவது ஸ்கூலாவது. சரி, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். நான் சொன்னல 2வது பிரச்சனை அது இதுதான். நார் அடிக்கிற இந்த லோக்கல் பசங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க கக்கூஸ் இல்ல. உங்க பாஷையில சொல்லணும்னா அடிப்படை வசதிகள் இங்க எதுவுமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். இந்த ஊர்ல அடிப்படை வசதி இல்லனா கூட அடிதடிக்கு நிறைய இடம் இருக்கு. அதுக்கு ஒரு குறையும் இல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேல. அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் மறுபடியும் சும்மா விட மாட்டேன்டா. கைய கால உடைச்சு யார என்ன அடிக்கிறதுக்கு? சண்டை போட்டுக்காதீங்க, விடுங்க. சும்மா விட மாட்டேன்டா. டேய் விடுங்கடா. ஏய் போடா.
பைத்தியக்கார பசங்களா, ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாவாதீங்கடா. இழுத்துட்டு போடா அவனை, இவனையும் இழுத்துட்டு போ. முறைக்காம போடாடே. வாடா உட்கார்றா. உட்காருன்னு சொல்றேன்ல. எதுக்குடா உன்னை அடிச்சான்? எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்க என்கிட்ட காசு கேட்பான். நான் இன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் உன்னை அடிச்சதுக்கு அது மட்டுமா காரணம்? கோவத்துல அவங்க அம்மாவை நான் திட்டிட்டேன். அப்ப அவன் அடிச்சது தப்பே கிடையாது. பொறுக்கி பையன் வேலை வெட்டிக்கு போகாம பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு தெரியறான். இதுக்கு நான் சரியான பதில் அடி கொடுப்பேன். பாத்துக்கலாம்டா. அவன் நம்ம கையில மாட்டாமலா போயிடுவான். அப்புறமாச்சு இந்த வலிய போக்குறதுக்கு ஒரு ஃபுல் அடிச்சா எப்படி இருக்கும்? இந்த ஊர்ல இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை வெட்டிக்கு போறானுங்களோ இல்லையோ, குடிச்சிட்டு நல்லா கூத்தடிப்பானுங்க. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பொங்க வைக்கல, சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா ஊர்லயும் வில்லன்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையிலயும் ஒரு வில்லன் இருக்கான். வில்லன் இல்லாம ஒரு படம் எடுக்க முடியுமா? லாசர், முதலாளி லாசர். வாவ், சும்மா அட்டகாசமா இருக்கு வசந்தி. சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்கு நல்லா தானே சாராயம் காய்ச்சுவேன். வசந்தி, உனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துட்டு வந்து தரேன். இந்த மாசம் நாம கலக்க அட போறோம். போங்க சார். அப்படின்னா வாங்கின காசு அவன் கொடுக்க மாட்டேன்றானா? அவன் வட்டி பணம் நிறைய கொடுத்துட்டான் முதலாளி. இனி சல்லி காசு கூட தரமாட்டேன்னு சொல்றான். அதை கேட்க போன போதுதான் என்ன அடிச்சான். அதனாலதான் என் கை ஒடிஞ்சது. பாத்தீங்களா எப்படி அடிச்சிருக்கான்னு? டேய், நீ கூட போனியா இல்லையா? போன முதலாளி. ஆனா அங்க ஓடின ஓட்ட மட்டும் ஒலிம்பிக்ஸ்ல ஓடி இருந்தான்னா இந்நேரம் மெடல் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி தலைதறிக்க ஓடினான். டேய், அந்த பாண்டியனையும் அவன் ஆளுங்களையும் கூப்பிடு. அவன் தான் இந்த வேலைக்கு சரியானவன். இந்த லாசருக்கு பணம் கொடுத்தா எப்படி வாங்கணும்னு தெரியும். வாங்கடா. சரிங்க முதலாளி. மெதுவா வாங்க வாங்க. இங்கதான் வருதா? வாங்க வாங்க. அங்க ஒரு 3-4 பேர் இருக்காங்களே சார், நாம எப்படி சமாளிக்கிறது? வெயிட், என்ன பண்ணணும் தான் யோசிக்கிறேன். சார், நம்ம ஒன்னா போனா வேலையை முடிச்சிடலாம். ஆனா சார் பாதியில விட்டு ஓட்டிங்கன்னா. இல்ல, நானும் அப்படி போக மாட்டேன். நான் 1, 2, 3ன்னு சொல்லுவேன். உடனே அட்டாக் பண்ணணும். அது சரி சார், நீங்க 3 சொன்னதை நாங்க என்ன பண்ணணும்? என்னத்த சொல்ல? ஏன்டா அப்படி? 1, 2, 3 அட்டாக். வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஏய், வாங்க வாங்க. வாங்க, புடிங்க புடிங்க. விடாதீங்க, யாரையும் விடாதீங்க. சாராயம் காய்ச்சறியா? கள்ள சாராயம் காய்ச்சறியா? சார் வேணாம் சார். சார் சார் விட்டுருங்க சார். அடிச்சு விடு. வேணாம் சார், அடிக்காதீங்க சார். இதோ ஸ்லோ மோஷன்ல வராங்களே, இவங்களை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப அரெஸ்ட் ஆனாங்களே, அதுக்கு முக்கிய காரணமே இவங்க 3 பேர் தான். இவர் தான் மெம்பர் கைமல், மீன்காரன் அபு, வேலை வெட்டியே இல்லாம இருக்கிற வெட்டி ஆபீசர் சுதாகர். மேரே பியாரே தேஷ்வாசியும், இந்த ஊரை நாசமாக்கிட்டு இருந்த அந்த லாசரோட கள்ள சாராய கும்பல இங்க இருந்து அடிச்சு விரட்டினதுக்கு இந்த பஞ்சாயத்தோட வார்டு மெம்பரா இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக முயற்சி பண்ண உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றியை உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இத பத்தி மேலும் விவரிக்க நம்ம மதிப்புக்குரிய அபுவை நான் இங்க அழைக்கிறேன்.
என் அருமை நண்பர்களே, அஸ்லாம் அலைக்கும். அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த லாசர் அவன் கும்பலை கூண்டோட பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு நாங்க உதவி செஞ்சிருக்கோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் இந்த மீட்டிங். ஆனாலும் அந்த லாசரை நம்மளால பிடிக்க முடியலங்கிற ஒரு வேதனை இன்னமும் எங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு. போதும் போதும், 2 நாளுக்கு அப்புறம் லாசர் அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்துருவான். அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அவன் நேரடியா ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அட என்ன மெம்பர் நீ, அவங்க தாத்தன் முப்பாட்டம் பூமியில இறங்கி வந்தாலும் நாமள ஒன்னும் பண்ண முடியாது. சரி அதெல்லாம் விடுப்பா, நம்ம படிப்பை பத்தி ஏதாவது யோசிச்சியா? ஏதாவது நடக்குமா? நடக்கும் நடக்கும், அதான் நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நடக்கும். நம்ம 3 பேர் இருக்கும்போது ஏதாவது நடக்காம இருக்குமா? அப்ப நம்ம 10வது பரீட்சை எழுதிடுவோன்னு சொல்லு. கண்டிப்பா எழுதுவோம். யா அல்லாஹ், நம்ம மட்டும் 10வது பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டோம்னா ராஜ வாழ்க்கை வாழலாம். அதுக்கப்புறம் வேணா புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் நீங்க எல்லாம் வாங்கி வீங்கினது பத்தாது நானும் வாங்கணுமா? அடப்பாவி. மீனு மீனே மீனே மா மீனுமோ மீனே மீனு மீனே மீனே மீனே. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. சீக்கிரம் வா, மீனு கருவாடாயிட போகுது. மத்தி மீன் எக்ஸ்ட்ரா 2 மீன் போட்டா குறைஞ்சா படுவீங்க. இன்னைக்கு என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? மத்தி தான் இருக்கு. இல்லன்னா நீ ஒரு 10 கிலோ வாங்கி சமைச்சு வச்சிட போற. நாத்தம் அடிக்குதே, பழைய மீனா? அட இல்ல, இங்க பாரு மீன் எப்படி துடிக்குதுன்னு. இங்க பாரு, நீ ஐஸ் மீனே கேட்டாலும் நான் தரமாட்டேன். துள்ளிக்கிட்டு இருக்கும் போதே கூடையில அள்ளி போட்டு வர ஐஸ் மீனுங்கிற. இந்த மீன் சரியில்லைனா இதுக்கான மளிகை சாமான் காசு நீங்க தான் கொடுக்கணும், சரியா? அதுக்கு என்ன தந்துட்டா போச்சு, காசு எடுங்க. காசா? நாளைக்கு தரேன். பையன் காலையில தான் வேலைக்கு போனா. நாளைக்கு வந்தா நாளானைக்குன்னு சொல்லுவேன். ஐயோ, கூடையில இருக்கிற தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரே நாத்து அடிக்குது. மீன் கூடைக்கு தெரியுமா இது உன்னோட வீடுன்னு? இல்லன்னா இந்த தண்ணி இங்க கொட்டுமா? ஏதாவது நாய் வந்து நக்கிட்டு போயிடும். நல்ல மருமகளா தேடி பிடிச்சிருக்கம்மா மீனே. எங்க போறீங்கப்பா? நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, போறதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க. பார்க்கலாம். அப்பா, சுனிதா என்கிட்ட அரிசி வாங்க சொன்னா, நான் மறந்துட்டேன். வரும்போது நீங்க வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? என்கிட்ட காசு அக்கௌண்ட்ல வச்சுக்க சொல்லுங்க. பாஸ்கரன் கடையில நீங்க கேட்டாலே தருவாங்க. கேட்டு பார்க்குறேன். ஏற்கனவே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. வாங்கி போட்டா மட்டும் 3 நேரம் கொட்டிக்கிறது. வேலை வெட்டி இல்லாத சுதாகரோட நிலைமை இதான். ஆனா பேருக்கு மெம்பரா இருக்கிற கைமலோட நிலைமை இதை விட ரொம்ப ரொம்ப மோசம். ஏமா, என்னோட தைலத்தை எடுத்து வைக்க மறந்துடாத. தோ நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். இதை இப்படியே கொண்டு போக முடியாது. ஃபுல்லா டேப் ஒட்டினாதான் கொண்டு போக முடியும். அப்பா, இத கொஞ்சம் நல்லா ஒட்டி கொடுங்களேன். தோ இந்த சைடுல வைக்கட்டுமாக்கா? இல்ல இல்ல, அங்க வேண்டாம், இந்த பக்கமா வச்சிடு. ஏமா, உன்னோட அப்பாவை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு விசா கிடைக்காதா? நல்லா சொன்னீங்க போங்க. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இவருக்கு ஏபிசிடி கூட தெரியாதுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும்.
வசுமதி, நாளைக்கு அந்த மிஷின்ல இருக்கிற துணியெல்லாம் தோச்சு அயன் பண்ணி வச்சுட்டேன்னு. இந்த ட்ரெஸ் நீயே வச்சுக்கோ என்ன. ஏமா வசுமதி, அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், மறந்துடாத. அவருக்கு பிரஷர் சுகர் எல்லாம் இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதுவும் உள்ள வச்சுட்டா? அங்கேயே வச்சுட்டு. மனைவியும் மகளும் அவரை கல்ஃபுக்கு கூட்டிட்டு போகாத காரணத்தை இப்ப அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது படிப்பு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு 10வதுலாம் பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்ச அவரு இப்ப அதால வாழ்க்கையே போச்சுன்னு வருத்தப்படுறாரு. முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு யூஸும் இல்ல. பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கிற நான் தானே அதுக்கு மனசு வைக்கணும். கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். இந்தா வா. வணக்கம் பிரசிடென்ட் சார். வணக்கங்க. நீங்க சொல்றது நடக்கும் நினைக்கிறீங்களா? நான் அதை பத்தி நல்லா விசாரிச்சேன். அதாவது 7வது பாஸ் ஆனவங்களுக்கு வயசு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஆனா 10வது எழுதுறதுக்கு அந்த பேர் டுட்டோரியல் எக்ஸாம். 10வது டுட்டோரியல் மூலமா எழுதலாமா. அதுல பாஸ் ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாங்க. 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும். ஆமா, கண்டிப்பா ஆகணும். என்னால எழுத முடியாது. நான் வெறும் ஒரு 10-15 மார்க்ல தான் ஃபெயில் ஆயிட்டேன். உங்களால அது முடியவே முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க உதவி பண்ணா இந்த பஞ்சாயத்து உங்களை வாழ்த்தும். இங்க இருக்கிற மக்களும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஊர்ல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு உங்க பார்ட்டில நிறைய அறிக்கைகள் விட்டுருக்கீங்களா சார்? ஞாபகம் இல்லையா? நீங்க எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ். நீ பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆன ஆணவத்துல தான் இப்படி பேசுறியா? நான் யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன். இங்க பாத்தியா போர்டு பேரை மட்டும் சின்னதா போட்டானுங்க. இவன் என்னடா படிக்கிற விஷயத்த சொன்னா போர்டை காட்டிட்டு போறான். 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதணும்னா எவ்வளவு வயசானாலும் சரி நேரடியா போய் எழுதலாமா. நம்ம மெம்பர் தான் அப்படி சொன்னாரு. தேர்தல் கிட்ட வரும்போது இப்படி ஒருத்தரும் ஒரு கதையை சொல்லுவாங்க. இது அதெல்லாம் கிடையாதுப்பா. ஆமாப்பா, நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். இங்க ஒரு புதுசா வாத்தியார் வந்திருக்காரு. நானும் அந்த வாத்தியாரை பார்த்தேன். அந்த ஆளை பார்த்தா நல்லா சிவப்பா இருக்காரு. சினிமாக்காரன மாதிரி ஜம்முன்னு இருக்காருப்பா. அப்படின்னா நாம எல்லாருமே படிக்கலாமே. நீங்க யாராவது 7வது பாஸா இருக்கீங்களா சொல்லுங்க. நீ பாஸா? நீ பாஸா இருக்கியா? இல்ல. இதுக்கு 7வது பாஸ் பண்ணி இருக்கணும். அப்பதான் இந்த பரீட்சையை எழுத முடியும். அவனே வந்துட்டான் பாருங்க. நம்ம வாத்தியார் வந்திருக்காருப்பா. வாங்க சார். வா உட்கார். வாங்க. வணக்கம். எடுத்துக்கோங்க. உங்க பொண்ணா? அதெல்லாம் இல்ல சார். மெம்பர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்ஃப்ல இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரையும் ஒரு பொண்டாட்டியும் கல்ஃபுக்கு கூட்டு போனாங்க. ஆனா மெம்பருக்கு அங்க வேலை இல்லாதால இங்கேயே இருந்துட்டாங்க. நான் இவங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். இவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா அபுஜிக்கு மட்டும்தான் வேலை இருக்குல்ல, மற்றவங்களாம் ஃப்ரீயா இருக்கீங்க. கிளாஸ் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? கிளாஸ் ஆரம்பிக்கலாம், ஆனா ஆளுங்க பத்தாதே. அதாவது 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்களை தேடி பிடிக்கிறது இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டமாச்சே. அப்படின்னா நீங்க எதுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அது எங்க வீட்டுல வயசாயிட்டாலே வீட்டுல மரியாதை இல்ல, அதான உண்மை? உங்களை மாதிரி அசிங்கப்படுறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேரை சேர்த்துக்கலாம். ஒரு லிஸ்ட் போடணும், நேர்ல பார்த்து அவங்களுக்கு விஷயத்த புரிய வைக்கணும். நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்ப நம்ம இந்த வேலையில கொஞ்சம் கவனத்தை செலுத்துவோம். முதலாளி,
ஏய் நல்லா சுத்தமா தொடறா. என்னடா நம்ம பஞ்சாயத்து மெம்பர் அந்த கூட்டமும் சேர்ந்து 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறாங்களா. கூட ஒரு வாத்தியம் வந்திருக்கான். இங்க இருக்கிற கிழடு கட்டைங்களை 10வது பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு மெம்பர் ஒரு மாஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்கான். இது நடக்க கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. அத நடக்க விடக்கூடாது. இந்த லாசர் அதை தடுத்து நிறுத்துவா. ஐயா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். வாயை முடிக்கிட்டு உன் வேலையை பாரு. இதுல எல்லாம் தலையிடாத. அதுக்கு என்ன பண்ணலாம்? நானும் பக்கத்து ஊர்லலாம் போய் தேடி பார்த்தேன். 2 பேர் தான் இருக்காங்க, வரத்துக்கு யோசிக்கிறாங்க. அதோட நம்ம ஊர்ல நிறைய கோயிலுங்கள்லாம் இருக்கு சார். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வழி விடுங்க சார். சுதாகர் வணக்கம். வாங்க. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். மெம்பரு கட்சியில நல்லா போயிட்டு இருக்குல்ல? என்னாச்சு இவ்வளவு சோகமா இருக்கிற? வியாபாரம் எல்லாம் சரியா நடக்கிறது இல்லையா? மீன் சாப்பிடறத நிறுத்திட்டாங்களா? இவர் தானே உங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்க வாத்தியாரு? ஆமா. நான் உங்களை நேரடியா பார்த்து அறிமுகப்படுத்திக்கலாம்னு வந்தேன். ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா வாத்தியாரு. இது ரொம்ப மோசமான ஊரு. நானும் ரொம்ப மோசமானவன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த கிழடங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறத நிறுத்திட்டு இங்கிருந்து ஓடிடு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த தோட்டாவை நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த தோட்டாவில தான் என் தாத்தா பன்னிங்களை சுட்டு கொண்டு வருவாரு. நான் சொல்றத நீ கேட்கலனா உன்னையும் அந்த பன்னிங்களை சுடுற மாதிரி சுட்டு கொண்டுடுவேன். அப்புறம் உன் பொண்ணு மட்டும்தான் உன் ஊருக்கு போய் சேரும். லாசரானாவோட மரியாதைக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஊருக்கு திரும்பி போற விஷயம், அங்க நான் திரும்பி வருவேன்னு எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இதுதான் என்னோட ஊரு. இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். லாசரானா நீங்க கிளம்பலாம். ரொம்ப நேரம் இருந்தா கருத்துருவீங்க. சரிப்பா, அப்புறம் பார்க்கலாம். பட்டா எடு எடு. புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாம். ஸ்கூல் விஷயமா ஹாஜியாரை எப்ப பார்க்கலாம்? இப்ப அங்கதான் சார் போறோம். இவரை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம். சரி பேசி பாருங்க. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார. வணக்கம் வணக்கம். வாங்க எல்லாரும் உட்காருங்க. அலைக்கும் அஸ்லாம். நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. ஆஜியாரு பிரசிடென்ட் கூப்பிட்டு இருந்தாருல்ல? ஆமா, என்ன கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா என்ன சொன்னார்னு ஒன்னும் புரியல. மெம்பரு ஆஜியாருக்கு விஷயத்தை தெளிவா சொல்லு. அதாவது இந்த ஊர்ல 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எல்லாருக்குமே நேரடியா 10வது எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால என்ன, எல்லாரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகட்டும். அதுல எனக்கு என்ன வேலை இருக்கு? அதுக்கு எல்லாரும் படிக்கணும்ல. படிங்க, அப்பதான் பரீட்சை ஒழுங்கா எழுத முடியும். அதுக்காக நாங்க படிக்க உங்க ஸ்கூல்ல இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என் ஸ்கூல்ல 7வது வரைக்கும் தான் இருக்கு. எங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு வெளியேந்து ஒரு மாஸ்டர் வந்திருக்காரு. உங்க ஸ்கூல்ல இடம் கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும். என்னப்பா பேசுற? அது எப்படி சரியா வரும் சொல்லு? சின்ன சின்ன பசங்க படிக்கிற இடத்துல வந்துட்டு உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? எங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும் ஸ்கூல்ல கொடுத்தா போதும். சனி ஞாயிறு பசங்களுக்கு லீவ் ஆச்சுல்ல. ஓ அப்படி சொல்றியா? அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. காலியா இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க உங்க வேலையை. போதுமா? இப்ப எல்லாரும் சந்தோஷம் தானே? அப்படின்னா சீக்கிரம் நடைய கட்டுங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. கேட்டா கொடுக்கவா போறீங்க? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு. இனிமேதான் ஆளுங்களை ரெடி பண்ணோம் மெம்பரு. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வா, இடம் தான் கிடைச்சிடுச்சே. என்னங்க? என்ன இப்ப நீ இந்த பக்கம் வராத, நான் எந்திரிச்சு அந்த பக்கம் வர்றேன். அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல. போயிட்டாங்களா? சரி வா நீங்க. ஆமா, இங்க வந்திருக்கிற ஆளை பாக்கணும்னு சொல்லித்தான் நீ உள்ள இருந்து வரட்டுமா வரட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தியா? அவங்க யாரையும் நான் பாக்கலங்க, பேசினதை தான் கேட்டுட்டு இருந்தேன். சரி சரி, அந்த முகத்தை துணி போட்டு மூடு. தூசி பட்டா வெள்ளையா இருக்கிற முகம் கருப்பாயிடும். ஏன் பொண்டாட்டி எப்பவுமே எல்லாரை விட பேரழகியா இருக்குன்னு என் ஆசை. என்னங்க? என்னாச்சு? நான் படிக்க போகணும். ஏற்கனவே 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்குன்னு சொந்தமா ஸ்கூலு இருந்தாலும் நான் 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் பொண்டாட்டி என்ன உனக்கு 7வது படிச்சதே பெரிய விஷயம். எனக்கு கண்டிப்பா படிக்கணுங்க. நீங்க மறுத்தீங்கன்னா அப்போ வேற பீவிய பாத்துக்கோங்க.
வேற பீவியை பார்க்கணுமா? இது புது தலைவலியா இருக்கு. இன்னும் நான் ஒரு பொண்டாட்டி தேடணுமா? மொய்தீன் வரலையா? அவரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காருல்ல, அவரோட பையன் பசீர் இருக்கானே, அவன் பணத்தை அப்படியே அள்ளி இறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பசீரோட பொண்ணு பாத்திமா இருக்கால, அவ இவரை அங்க இங்கன்னு நகர விட மாட்டேங்கிறா. நடுமுது வலி தாங்க முடியல. அப்புறம் எப்படி உட்காந்து 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுவ? அப்போ நான் ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன். அது இந்த லிஸ்ட்ல சுதா பேர் இருக்கு, அப்புறம் நீயும் இருக்க, அப்புறம் நானு, அப்புறம் நம்ம வேலாயுதம் இருக்கட்டும், கிருஷ்ண பக்கத்து தெரு ஜோசியர், அப்புறம் கோதண்டம், அப்புறம் நம்ம வாசு இல்ல பஸ்ல போறவன் அவனே தான், அப்புறம் கல்யாணி, சரஸ்வதி, அபிராமி. இதுல கல்யாணியை கூப்பிடுறதுதான் நமக்கு சின்ன சிக்கலா இருக்கும். அவளோட பையன் இருக்கானே, ரொம்ப பிரச்சனை பண்றவன். அதான் ஏற்கனவே ஒரு பழைய பிரச்சனை இருக்கே. அவ வருவான்னு எனக்கு தோணலப்பா. வருவா, அவளை கண்டிப்பா வர வைக்கலாம். கல்யாணோட வீட்டுக்கு நான் டெய்லி போய்கிட்டு தானே இருக்கேன். அதுல பெரிய பிரச்சனையே சரஸ்வதி தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போய் எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லணும். அவளோட புருஷனும் மனநல பாதிக்கப்பட்டவன் இல்லையா? நம்ம அங்கெல்லாம் போனா மட்டும் போதாது, எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்டணும். அப்பதானே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ சொல்றது சரிதான். நீ உடனே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நேரம் கடத்தாம கிளம்புவோம். போலாங்கிறியா? ரெடி, சரி வா. விஷயம் சொல்லிடுப்பா, அவங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பார்க்கலாம். வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? என்ன தெரியலையா உங்களுக்கு? இல்ல, எனக்கு தெரியல. யார் நீங்க? இவரை யாருன்னு தெரியல? சரியா போச்சு, இவர் தான் இந்த ஏரியாவோட வார்டு மெம்பரு. அவரு சுதாகர். வணக்கம். என் பேரு அபு. மன்னிக்கணும், நான் அவ்வளவு வெளியெல்லாம் போறதில்ல, அதனால எனக்கு யாரையுமே தெரியல. உள்ள வாங்க. உட்காரத்துக்குலாம் நேரம் இல்லைங்க. வந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 10வது ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரு பிரைவேட் கிளாஸ் எடுக்கிறோம். விசாரிச்ச போது நீங்களும் 10வது பாஸ் ஆகலான்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நாளைக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் வாங்க. நிறைய ஆளுங்க இங்க வராங்க. என்னங்க, உள்ள போய் உக்காருங்க. வீட்டுக்காரரு தான் பாத்தீங்கல்ல, மனநிலை சரியில்லை. ஏமா, அப்பாவை கூட்டு உள்ள போ. எனக்கும் படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. எதுக்கும் நான் வரதுக்கு முயற்சி பண்றேன். சரி, அப்ப நாங்க வரங்க. சரிங்க. வரமா. சரி. எப்படியோ நமக்கு இன்னொரு ஆள் கிடைச்சது. இன்னும் நமக்கு ஆளுங்க கிடைக்கும். அதெல்லாம் தாராளமா கிடைக்கும். வாங்க. வாழ்க்கைன்னா என்ன நினைச்ச கல்யாணி? பிறந்துட்டு ஒன்னுத்துக்கும் உதவாம வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடுறோம், அவ்வளவுதானே? இந்த இடைப்பட்ட காலத்துல சில நல்லது செஞ்சா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இத பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் வேஸ்ட் தான். ஏன் புருஷன் இதுக்குள்ள ஒத்துக்க மாட்டாரு. வெக்க கேடு. இந்த வயசுல பேக் எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல போய் படிக்க போறாங்களா? வேற வேலை இல்ல இவங்களுக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள இந்த வேலையை பாருங்க. வேற வேலை இல்ல. அபு அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது வர முயற்சி பண்றேன். சொல்லு கல்யாணி. கல்யாணி, வெல்கம் டு அவர் ஸ்கூல். சரி சரி போங்க. அது சரி, அந்த மீன் காசை மறந்துடாம அத கணக்குல எழுதிக்கோங்க. கணக்கு எழுதி கட்டு கட்டா நோட்டு தான் வீட்டுல இருக்கு. இங்க சும்மா நிக்கிறதுக்காக தான் வந்தோமா? யாரும் இதுவரை வரல, அதான் கேட்டேன். அட ஜோசியரே, நாங்க என்ன சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நேரா வீட்டுக்கே போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். நம்ம ஆளுங்களை பத்தி தெரியாதா? 10 மணினா 12 மணிக்கு தான் வருவாங்க. ஆமாங்க, இவன் சொன்னா எல்லாரும் நிச்சயமா கேட்பாங்க. ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கோம். யாராச்சும் வருவாங்களா? வருவாங்க சார், வந்துருவாங்க.
சரி சரி. எனக்கு நம்பிக்கையில யார் வருவா? ஏய் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ற, அதுக்குள்ள ஜோசியம் கீசியம் பாத்தியா? நீ கொஞ்சம் வாய மூடு. அங்க பாரு இன்னொரு ஆள் வராங்க. பாத்தியா, நான் சொன்னல கண்டிப்பா வருவான். ரோலே வந்துட்டாங்க. நீங்க சரியா சொன்னீங்கண்ணே. இதெல்லாம் தானே வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம். நல்லது. நானும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன். வாங்க வாங்க, உள்ள போய் உள்ள வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னும் யாராச்சும் வரணுமா சுதாகரனா? யாராவது இருக்காங்களாண்ணே? இல்ல யாரும் இல்ல சார். இந்தாங்க உங்களுக்கு நோட் புக். எல்லாம் கரெக்டா எழுதணும். நோட்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்தாங்க இந்தாங்க. ஏய் என் புக்கை பாத்தியா? நீங்க எல்லாரும் விரும்பின மாதிரி இன்னையிலேருந்து நம்ம 10ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிக்க போறோம். ஆனா இந்த முதியோர் கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க பரீட்சை எழுதணும்னா நம்மளோட பேட்ச்ல குறைஞ்சது 12 பேராவது இருக்கணும். ஆனா இப்போ நம்ம பேட்ச்ல 11 பேர் தான் இருக்கும். இன்னும் ஒரு ஆள் வந்தாதான் எக்ஸாம் எழுத முடியும். என்ன இப்படி சொல்றாரு? இல்ல அங்கே போய் தேடலாம். அங்க போய் பாப்போம். யாரை கூட்டு வருது? உனக்கு யாரா தெரியுமா? சார் சார், நானும் இங்க படிக்கலாமா? ஆஜியாரோட பிவி. உள்ள வாங்க. சரி நம்ம ஆரம்பிக்கலாம். கல்விதான் கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதோட அர்த்தம் கல்விதான் பொண்ணும் பொருளை விட மிக சிறந்த செல்வம். படிக்கிறதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை. உங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கும். 50, 55, 60 அந்த மாதிரி. ஆனா இங்க நம்ம வகுப்பு முடிகிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் ஒரே வயசு தான். எவ்வளவு வயசுன்னு சொல்ல முடியுமா? 10வது படிக்கிற வயசு 16. ஆமா, 60ல இருந்து 16க்கு வந்துட்டீங்க. அப்படிதானே? சரி நம்ம ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? பல வர்ணங்களில் பூக்கின்ற பூ போல் வானவில் போல் 7 வர்ணங்களாக மழை மேகங்கள் மோதிய தருணத்தில் நாம் இந்த வெற்றியை அடைய வேண்டும். இது எல்லாத்தையும் எழுதிட்டு தான் நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பணும். புரியுதா? சரிங்க. புத்தகம்லாம் நாளைக்கு வந்துடும். நாளைக்கு பார்க்கலாம். கிளம்புறேன். நான் வரேன். இது மொத்தத்தை எழுதணுமா? எழுதி ரொம்ப நாள் ஆச்சுல. இத முழுசா எழுதி முடிக்கிறதுக்குள்ள மீனெல்லாம் கருவாடு ஆயிடுமே. எப்படி விக்கிறது? சரி சரி போதும், எழுதுறது போதும். கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு வந்ததோட இருக்க கூடாது. எல்லாரும் எழுதி 10வது பாஸ் ஆகணும். நாளைக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்தா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரஸ்வதி, நீ அந்த பக்கமா போறியா? நான் தேவகி. என்ன தேவகி, என்னங்க? நான் உங்ககிட்ட போவேன்னு எவ்வளவு வாட்டி சொன்னேன். இந்த வயசான காலத்துல 10ஆம் கிளாஸ் படிச்சா என்ன, படிக்கலன்னா என்ன? ஆமா, 10வது படிச்சுட்டு ஆபீஸ் வேலை போறாங்க. நான் உன்கிட்ட கேட்டது தப்புதான்ப்பா. நீ ஒன்னும் காசு கொடுக்க வேண்டாம். என்கிட்ட இருக்கிறத வச்சு நானே பாத்துக்கிறேன். அதான் எனக்கு பென்ஷன் வருதுல்ல. ஆஹா, இது நல்லா இருக்கே கதை. அடுத்த பென்ஷன் பணத்துல இவளுக்கு கொலுசு வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? அத ஒண்ணும் நான் மறக்கல. எனக்கு கொலுசு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. உங்களால திரும்ப வரும்போது நிதானத்தோட வான. அவங்கெல்லாம் போக கூடாதுன்னு மறுத்தாங்கதான். ஆனா நான் தான் பிடிவாதமா போவேன்னு சொன்னேன்.
இன்னும் எத்தனை நாள் தான் வீட்டுல சும்மாவே இருக்கிறது? உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் போய் சூச்சு போயிட்டு வந்துடுறேன். அவரும் கொஞ்ச நாள்ல உங்களை புரிஞ்சுப்பாரு. சரி அப்படி இருந்தா பரீட்சையை நினைச்சாதான் கொஞ்சம் பயமாவே இருக்கு. ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப வாசமா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கா? இது வெளிநாட்டு சென்ட். அசார் வாங்கிட்டு வந்தான். அவன் எனக்கு இதை தந்தா. இதா நல்லா இருக்கா பாரு. எனக்கு அந்த வாசனையே பிடிக்காது, தலை வலிக்கும். அப்போனா விடு. நீ இன்னும் சொல்லவே இல்லையா? இங்க பாருங்க, தாமோதரன் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க சொன்னாரு. ஏன் கிட்டயா? சரஸ்வதி கொஞ்சம் இப்படி வாயேன். இங்க சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். இப்படி வான்னு சொல்றேன்ல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? உனக்கு ஒன்னா தெரிய வேணாம். வா. நான் சரஸ்வதியை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போயிட்டு சீக்கிரமா வா சரஸ்வதி. என்னன்னா கல்யாணி, என்ன தெரியல உனக்கு? இல்ல மறந்துட்டியா? தெரியாமையா? நான் எதையும் மறக்கல. மறக்கிற விஷயமா நடந்துச்சு. பயமா இருக்கு. இனிமே எதையும் தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட முதல் பொண்ணு நீதான். அது கடைசி வரைக்கும் இருக்கும். எதுக்கு சிரிக்கிறீங்க? பழசு நினைச்சு பார்த்தேன். வயசாயிருச்சு, கடலை போட்டு நிக்கிறீங்க, சீக்கிரமா கிளம்புங்க. என்றென்றும் நாம் சேர்ந்திருப்போம். ஆசைகள் சொல்லி தீர்ப்போமே. வந்தால் கனவுகள் தானே இதுவும். நீ வா முத்தே, நீ வா. என்றென்றும் நாம் சேர்ந்திருப்போம். ஆசைகள் சொல்லி தீர்ப்போமே. வந்தால் கனவுகள் தானே இதுவும். நீ வா முத்தே, நீ வா. காலங்கள் மாறவே நம் வயது ஏறவே படித்தா இன்னும் போக போக போவோமே. புன்னழகு என் மனதில் சந்தோஷ பறவை போல் புதிதாய் வானத்தில் நாம் உயரம் பறந்து போவோமா. என் கனவு நீதான், என் ஆசை வெண்மதியும் நீதான் பெண்ணே. இனியும் கைப்பிடித்திடுவோம் ஆசை மனதில் கொண்டு. பாடிடுவோமே சேர்ந்து நாமும். என்றென்றும் நாம் சேர்ந்திருப்போம். ஆசைகள் சொல்லி தீர்ப்போமே. வந்தால் கனவுகள் தானே இதுவும். நீ வா முத்தே, நீ வா.
என்னிடம் பேசாமல் என்னை நீ பார்க்காமல் போனால் நானும் திக்கு தடுமாறி போவேன். நான் காணும் பொருள் எல்லாம் நீதானே தெரிகின்றாய் பெண்ணே. ஒற்றை வார்த்தை சொல்லுவாய் பெண்ணே. உயிரே நீதான் வேண்டும், என் இறுதி வரையிலே நீயும் நானும் சேர்ந்து ஒன்று கலந்திருப்போமே. வா அன்பே, ஒற்றை வார்த்தை சொல்வாயா நீயும் என்றென்றும். கெட்டினா புடிச்சுக்கயா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ட்ரிபிள் சோரியா சுதாகர. நீங்க போங்க. ஏன்டா அவனை தேவையில்லாம வம்பிடு. வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டுல மரியாதை இல்லம்மா. உன் வீட்டுல எப்படி? வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறாங்க. என்ன பண்றது? பேத்தி இருக்கால, அவளுக்காக தான். இந்த இடம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்க அந்த மரத்துக்கிட்டதான். கல்யாணி, கல்யாணி, ஒரு நிமிஷம் இல்ல. நீ எடுத்துக்கோ. இந்தா. ஏ கல்யாணி, ஏ நில்லு. ஏ ஓடாத கல்யாணி, நில்லு. ஏ கல்யாணி நில்லு. ஏ கல்யாணி நில்லு. இதோ பிரசாதம் எடுத்துக்கோங்க. அதுல ஒண்ணுதான் இருக்கு. இருந்த ஒன்னையும் எனக்கு ஊட்டிட்டீங்க. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? பாரு இவங்க வர நேரத்தை. சீக்கிரத்துல வரணும்னா உடனே வந்துருவாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. ஆதியார் என்ன சொல்ல போறாரு? வர நேரத்தை பாரு. சீக்கிரம் போய் உட்காருங்க. என்ன இன்னைக்கு வாத்தியார் என்ன பாடம் சொல்லி தர போறாரு? இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. உள்ள போ. பிவி போய் உட்காரு. உட்காரு. நம்ம எப்பவுமே கடைசி பெஞ்சு தான். உட்காருங்க. அப்படித்தானே? என்ன ஏடா தள்ளிவிட்ட? இரு இரு, கிளாஸ் முடியட்டும், உன்னை வச்சுக்கிறேன். உன்னை விட மாட்டேன், பாத்துக்கோ. சும்மா இரு. என்ன வயசாகுது? இந்த வயசுல சின்ன பசங்க மாதிரி விளையாடிக்கிட்டு தள்ளி விட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாரு என்ன பண்றேன்னு. சரி சரி. வணக்கம் வாத்தியாரே. வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் நம்ம மெயின் எக்ஸாம் அடுத்த மாசம். எல்லாரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். அப்புறம் ரேஷன் கார்டும் கண்டிப்பா வேணும், மறந்துடாதீங்க. ஆமாமா, நம்ம அந்த கண்ணு தான் பார்த்திருக்கோம், முகத்தை பார்க்கவே இல்லையே. என்ன 3 பேரும் அங்க கிசு கிசு? எங்ககிட்டயும் சொல்லுங்களேன், நாங்களும் சிரிக்கிறோம். சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சார், எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரோட போட்டோலயும் அவங்க முகம் தெரியும், ஆனா அந்த பிபியோட போட்டோல கண்ணு மட்டும் தானே தெரியும். அது பரவாயில்லையா? அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமே. யாருமே ஸ்டுடியோக்கு போக வேண்டாம், ஏதாவது ஒரு கேமரா வச்சு எடுத்தா போதுமே. அந்த விஷயத்தை யோசிச்சு நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல, புரிஞ்சுதா? என்கிட்ட ஏற்கனவே போட்டோ இருக்கு சார். பாஸ்போர்ட்டுக்காக போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா, அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுமா. பாத்தியா, ஆசைதான். குரல் நல்லா இருக்கு,
அதே மாதிரி அந்த முகத்தை கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்கும். அது எதுக்கு? அது வரைக்கும் படிப்பறிவே இல்லாம இருந்த இவங்க தினமும் வீட்டுக்கே பேப்பரை வர வச்சு படிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. எங்க பாருங்க, பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, மாசமான காசும் கொடுக்கணும். நான் கொடுத்துக்கிறேன். ஆமாப்பா, இந்த வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமா நடந்துக்கலையே. ஆமா, இந்த வயசுல உனக்கு இது ரொம்ப முக்கியம் பாரு. நான் இந்த வீடும் தோட்டம் என் பேருக்கு எழுதி தர சொன்னேன். ஆனா நீங்க இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லையே. நான் அதை செய்யவே மாட்டேன். ஏன் அதுக்கப்புறம் வீடை பத்தி உனக்கு குடிச்சு கும்மால் அடிக்கணுமோ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொண்ணோட ஃபேஸ நீ பாத்திருக்கியா? அவ அவ்வளவு அழகாலாம் இல்ல, கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, அவங்க 2 பேரும் என்ன மூலையில உட்காந்து பேசுறாங்க? அவங்கள பார்த்தல இருந்து எனக்கு ஒரே சந்தேகம்தான். நான் போனதுக்கு அப்புறம் அவன் என்ன வேணா பண்ணட்டும். நான் எனக்காக இது வரைக்கும் வாழ்ந்ததே இல்லை. பையனை வளர்க்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாமே தெரிஞ்சு அவன் இப்படிலாம் பேசும்போது நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அவன் அப்படி பேசிட்டான்றதுக்காக இப்பவே வீடை வித்து கொடுத்துட முடியுமா என்ன? அப்புறமா பாத்துக்கலாம். சுதாகர் சார், மத்தியானத்துக்கு மேல கிளாஸ் இல்ல. சரிங்க சார். எனக்கு பஜார் வரைக்கும் போகணும். இது எல்லார்கிட்ட சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். யார் நீங்க? யார் நீங்க? அடிச்சு அடிக்கி எழுந்திருக்கவே 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அடியா? கைகாலில் உடைஞ்சிருக்கா? கை தான் உடைஞ்சு போச்சு. ஓ அப்படியா? இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே. இத யார் பண்ணாங்கன்னு உங்க 2 பேருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாம சரியா சொன்ன. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல வேற யாராவது செய்வாங்களா? முதலாளி வெளியூர்ல இருந்து ரவுடிகளை கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஊர்ல சொல்லிக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்காதீங்க. இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த கிழவனுங்க கிட்ட மாட்டினீங்கன்னா தோலை உரிச்சிருவானுங்க. புரிஞ்சதுல? ஜமாலி, சீக்கிரம் பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ணி வை. என்ன? ஆஹா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, அந்த வாத்தியாரோட கை காலில் அடிச்சு உடைச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். உண்மையாவா? அட கால இல்ல, கைய உடைச்சிருக்காங்க. கைய உடைச்சிட்டாங்களா? இங்க பாருங்க, ரொம்ப மோசமா அடிச்சிருக்கானுங்க. யாருன்னு தான் தெரியல. லாசர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவனேதான். நம்ம வாத்தியார் மேல லாசருக்கு ஏற்கனவே பொறாம இருக்கு. அவன் தான் செஞ்சிருப்பான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெம்பர் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையாவா? ஓஹ், அந்த நிறுத்திக்கப்பா. பார்த்து வாங்க வாத்தியார, வாங்க. எங்க வீட்டுல தங்க சொன்னதுக்கு சார் ரொம்ப கூச்சப்பட்டாரு. இந்த நிலைமையில எப்படிங்க தனியா அந்த வீட்டுல இருப்பீங்க? இங்க கூட்டிட்டு வந்து நல்லதா போச்சு.
அம்மா வசுமதி, சாருக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். வாங்க வாத்தியாரே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல, வேண்டாம், பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கேன். கூச்சப்படாம உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க சார். எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. சொன்ன கேளுங்க. சரி சரி. சாமல கை வைப்ப நீ ராஸ்கல். நான் இங்க இல்ல, செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருந்தேன். முதலாளி, என்னடா லூசு, இந்த கோலத்தை பாருங்க. ஐயா, அசிங்கமா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என்ன சும்மா விடுவேன், போட்டு மிதி மிதிரி மிதிச்சிட்டேன். அதான் நீ இப்படி வந்திருக்கியா? பருந்து அடிக்க முயற்சி பண்ண, அப்படியே மேல சுத்தி கீழே விழுந்தனா. சொல்லு. அடிச்ச அடியில அப்படியே பிளாட் ஆயிட்டானுங்க. இன்னும் 2 நாளைக்கு யூரின் கூட போக முடியாது. யாருக்கு? அவனுக்கு தான். நான் எப்படி கேள்விப்பட்டேன் தெரியுமா? அவனுங்க அடிச்ச அடியில உன் யூரின் டேங்கே உடைஞ்சு போயிடுச்சாமே. என்கிட்ட கதை விடுறியா? என்ன தொடாதீங்க முதலாளி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவனுங்க பயங்கர கோவத்துல இருக்கிறத பார்த்துதான் யாருக்கும் தெரியாம இங்க இருக்க. இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. அவனுங்கள முதல்ல படிக்க விடாம பண்ணணும். இந்த லாசர் யாருன்னு காட்டுறேன். அதெல்லாம் அபு இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த கதை. அவங்க என்ன கும்மாளம் அடிச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பிரச்சனை தான். அந்த பிரச்சனையில கொலை நடந்திருந்தா கூட ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறமா தான் கல்யாணிய இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்கள சேர்க்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். உங்களுக்கு இப்பவும் அந்த பழைய நினைப்பு இருக்கா? ஏ கல்யாணி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏ கல்யாணி, இங்க வா, பக்கத்துல வந்து உட்காரேன். இல்ல, வரமாட்டேன். அப்பா பார்த்தாருன்னா அவ்வளவுதான். ஏய் கல்யாணி, எனக்கு தெரிஞ்சு இப்பவும் அந்த அம்மா உங்களை நேசிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்க மனசுலயும் இப்ப அந்த அன்பு இருக்குன்னா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா அந்த ஆசையை நாங்க எல்லாருமே சேர்ந்து நிறைவேற்றுவோம். நான் சொன்னது சரிதானே?
இந்த உதவி கூட நம்ம செய்யலன்னா நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுவும் சரிதான். பரீட்சை முடியட்டும், அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். அப்புறம் நாளைக்கு எல்லாரும் கிளாஸ்க்கு வரீங்களா? கண்டிப்பா. அது சரி சார், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அம்மா, சாருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுமா. வசுமதி ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? அது எப்படி முடியும்? எங்க அப்பாவுக்கு அவ்வளோ வசதி இல்லை. என் வாழ்க்கை இப்படித்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு விஷயம், உங்க ஃபேமிலி பத்தி இது வரைக்கும் நீங்க எதுவுமே பேசினதே இல்லையே. என் அப்பா அம்மா 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. அப்புறம் நானும் அம்மாவும் மட்டும்தான். எனக்கு ட்ரெஸ் வாங்க, புக்கு வாங்க என் அம்மா நிறைய இடத்துல வீட்டு வேலை பார்த்தாங்க. ஆனா என்னால அவங்களுக்கு எதுவுமே தர முடியல. நான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் போயிட்டாங்க. ஓ, எடுபடி வேலை எல்லாம் முடிச்சுதா? நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அவருக்கு சாப்பாடு தானே கொடுக்க போனேன். ஏன் வாயில ஊட்டி விட்டு வர வேண்டியதானே? அவரு கையை உடைஞ்சு ரொம்ப பரிதாபப்படுற. உன் வாயை மூடு. அம்மா போனதுக்கு அப்புறம் நான் ஏன் கல்யாணம் பண்ணல தெரியுமா? நீ எனக்கு பக்கபலமா இருப்பேன்னு தான். அதை விட்டுட்டு ஊரை சரி பண்ண கிளம்பிட்டா. எல்லாரையும் பாட்டு பாடி தூங்க வச்சிட்டியா? ஆனா இங்க வேலை செய்யறது உனக்கு நேரம் இல்ல. உங்களுக்கு டிஃபன் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மிச்சத்தை நான் சாப்பிடணுமா? இன்னையோட இதை நிறுத்திக்க. நாளைக்கு சீக்கிரமா வந்து நம்ம வீட்டுல சமையல் செய்யணும், புரிஞ்சுதா? அதுக்கு இங்க எங்க மல்லிகை சாமான் இருக்கு? கிடைக்கிற மொத்த பணத்தை இப்படித்தானே குடிச்சு தீக்குறீங்க. உங்களுக்கு தேவை இருந்தா வந்து சாப்பிடுங்க. தினம் இதுதான் வேலை. முதியோர் கல்வியில் காதல் சில்பிஷங்கள். மச்சானுக்கெல்லாம் அப்பே தெரியும்டா இது மாதிரி தான் நடக்கும்ட்டு. இதுக்கெல்லாம் தலைவர் நம்ம பஞ்சாயத்து மெம்பராண்டா, பாத்துக்கோ. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்மளுக்கு தானே இந்த வயசான காலத்துல தேவையா? இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டிய நானும் வரும். நான் சொன்னல இவங்களுக்குள்ள என்னமோ இருக்குன்னு. நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஊரு ஃபுல்லா இதேதான் கதை ஓடிட்டு இருக்கு தெரியுமா? சசி தானே வந்துட்டு இருக்கா. என்ன கிழவா, வயசான காலத்துல உனக்கு சுகம் கேக்குதோ? இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உன்ன. உங்க அம்மா தானே நடந்துகிட்ட வேண்டாம். ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்க. பார்த்தவன் தானே ஊர்ல இருக்க விட மாட்டான். ரொம்ப முக்கியம் போல விட மாட்டான். ஒரு பக்கம் சசி அடிக்க, பிரசிடென்ட், ஒரு நிமிஷம் இங்க வாங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இப்ப வந்து என்னடா? நம்ம கட்சியில சேரணும் சொல்லி புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். வர சொல்லு. ஒரு நிமிஷம். இவர்தான் பிரசிடென்ட். உங்க பேரு? சுகுமாரன் பிள்ளை. நம்பாலா? ஆமா, அப்பா நம்மாலு, அம்மா வேற ஆளு. தம்பிக்கு என்ன வயசு? 30. இப்பதான் தம்பிக்கு அறிவு வந்திருக்கு போல இருக்கு. ஆமா.
எங்க என்னது? மெம்பர்ஷிப். ஓ அதுவா? இதோ இதோ அதோ இங்க இருக்கு. அண்ணன் உன்னை நான் பார்ட்டியில சேர்த்துக்கிட்டேன். இதான் எங்களோட மெம்பர்ஷிப். கிளம்பு கிளம்பு, பார்ட்டிக்காக தீயா வேலை செய்யணும். செஞ்சிடறேன். ஸ்மார்ட் பாய், பெரிய ஆளா வருவான். போ, இதே மாதிரி நிறைய முட்டா பசங்களை கூட்டு வா. அப்புறம் நான் எங்க விட்டேன்னு சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல ஒரே அடித்தடி. புடுறா டேய், சட்டு புட்டுன்னு ஊத்தி எடுத்துட்டு வாடா. தாராளமா. இங்க பாரு தம்பி, எனக்கு ஒரு மாந்தோப்பு இருக்கு. அந்த இடத்துல எனக்கு தேவையான சாராயத்தை நானே காசி மனசுக்கு கஷ்டம் வரும்போது 2 கிளாஸ் அடிச்சு சரி பண்ணிடுவேன். நீயும் குடி. இந்த விஷயத்த நீ நம்ம பையன்றதுனால தான் உன்கிட்ட சொல்ற. கல்யாணிக்கும் உன் அப்பனுக்கும் ஏதோ ஒரு தப்பான உறவு இருக்கு. நான் இப்படி சொல்றேனேன்னு நினைக்காத. ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறானுங்க. என் கண்ணால நான் பார்த்த விஷயத்த எப்படி அந்த கர்மத்தை சொல்றது? என்னால சொல்லாம இருக்க முடியல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த ஊர்காரங்க இத பத்தி பேசியே நம்மள வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். காப்பியா இது? சூடு இல்ல, சக்கரை இல்ல. உன் அம்மா சாகும்போது என் கைப்பிடிச்சு என்ன சொன்ன தெரியுமா? நம்ம பையனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி, நீ இங்கதான் அவனை பார்த்துக்கணும். அவன் நம்மளை விட்டு போகும்போது உனக்கு 8 வயசு. அதுக்கப்புறம் உன்னை நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உனக்கு பிடிக்காது நான் எதுவுமே செய்ய மாட்டேன்பா. அப்ப என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா நீ ஒண்ணு பண்ணு. இனிமே இந்த ஸ்கூல்ல படிக்க போகாத. அந்த பொம்பளை கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் இந்த சொத்து விஷயம் நான் உன்கிட்ட முன்னாடியே பேசினதுதான். சசி, என்னடா நடந்துகிட்டு இருக்க? இந்த ஊர்க்காரங்க உங்க அம்மாவை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. டேய், நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டா? கூடவே சுத்திக்கிட்டு இருக்க. டேய் சசி, உன் வீட்டுல வயசுக்கு வர வேண்டிய ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பத்தி நீ யோசிச்சு பாரு. அம்மா, ஒரு டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்கடி குண்டு வரேன்னு சொல்றல, இந்த கேஸ் வரை எரிய மாட்டேங்குது. கேஸோட ரெகுலேட்டர் ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீ போய் உன் வேலையை பாரு. பெரியவங்க மாதிரி வந்து எனக்கு உபதேசம் பண்ணாத. உள்ள போய் நீ படிடி. இந்த வீட்ல ஒரு நிம்மதி கிடையாது. கீழ தட்டு விழுந்துருச்சாப்பா. ஆச்சி, ஆச்சி வாங்க, நம்ம ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம். படிக்கிறத பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். அப்பா நிம்மதியா இருக்கு. இனி ஹோம்வொர்க் பண்ண வேண்டாமே. அம்மா, அப்பா வெளியில போயிட்டு இருக்காரு. போட்டும். வீட்ல இருந்தா சும்மா கத்திக்கிட்டே இருப்பாரு. போறதே நல்லதுதான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க குறை சொல்றதுக்கு நீதான் இங்க ஒருத்தவங்க இருக்காங்களே.
இந்த அடுப்பு வேற எரியவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் விட்டுடலாம் சார். இந்த பரீட்சையும் வேண்டாம், பாஸ் ஆகவும் வேண்டாம். அவங்க 2 பேரும் இல்லாம நாம மட்டும் எப்படி பரீட்சை எழுதுறது? இதுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் சார். ஆரம்பத்துல இருந்த சுறுசுறுப்பும் இல்ல, விருப்பமும் இல்ல. போதும் சார், எல்லாத்தையும் நிறுத்திடலாம். எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசுறீங்க? உங்க எல்லாரோட உழைப்பும் வீணா போயிடும்ல. எங்களுக்காக உதவி பண்ண வந்தீங்க, ஆனா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. இந்த பரீட்சை எங்களுக்கு வேணாம் சார். அதான் எப்படியும் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சுல. நீங்க பரீட்சையில பாஸ் ஆகிறது தான் இதுக்கு ஒரே வழி. இதை செய்யலனா உங்க எதிரிங்களுக்கு இது ஒரு பெரிய பலமா போயிடும். நீங்க எல்லாருமே உங்களை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டணும். அதுக்காகவாவது நீங்க இந்த பரீட்சையை எழுதணும். வாத்தியார் சொல்றதுதான் கரெக்ட். யாருக்கும் பயப்படாதீங்க, நீங்க படிச்ச பாஸ் ஆகுங்க. எப்படியும் பரீட்சை எழுதி ஜெயிக்க பாருங்க. இந்த லாசர் கிட்டே விளையாடுறானுங்களா? பாத்தீங்களா, பாடம் சொல்லி கொடுக்க வந்தவனுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தத அன்னைக்கே நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவனுக்கு. ஆனா அவன் அந்த கிழக்கட்டைங்களை 10வது பாஸ் பண்ண வைப்பன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்தலாம். இனி நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படிதான் பரீட்சை எழுதுறாங்கன்னு. கிளாஸ் நடத்தலனாலும் இது வரைக்கும் படிச்சதை வச்சு அவங்க பரீட்சை எழுதிட்டாங்கன்னா அதை நடக்க விட மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த லாசர் எழுதாத பரீட்சைய இந்த ஊர்ல எவனும் எழுதக்கூடாது. அப்படி சொல்லுங்க முதலாளி. என்ன முதலாளி இவன் வரான்? இவன் எதுக்கு இங்க வர்றான்? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இங்க வந்தது யாரையும் அவமானப்படுத்தவோ இல்ல பிரச்சனை பண்ணவோ இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி தரதான். ஆனா நீங்க இடையில வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. இனிமே இப்படி பண்ணாதீங்க. வாத்தியாரே, உனக்கு என் அப்பா யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? 20 வருஷம் இந்த பஞ்சாயத்துக்கு பிரசிடென்டா இருந்தாரு. அவரை எதிர்க்க ஒருத்தம் கூட இல்ல. அப்படிப்பட்டவரோட புள்ளதான் இந்த லாசர். ஆனா எனக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை இல்ல. அதுல ஒரு மெம்பரா இருந்தாலே போதும். அதுக்காக என்ன வேணும்னாலும் இந்த லாசர் செய்வான். வாத்தியாரே, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. பரீட்சை எழுதக்கூடாதுன்னு இந்த லாசர் முடிவு பண்ணிட்டானா அது நடக்காது. இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களோட பதவி ஆசைக்காக இங்க இருக்கிற ஆளுங்க துன்பப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இதெல்லாம் விடுறதுதான் உங்களுக்கு நல்லது. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதலாளி, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? இதுக்கு எல்லாம் காரணம் அந்த லாசருங்கிறவன் தான். சரியா சொன்ன. அந்த லாசர் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை சாக்கடையிலே வச்சு நல்லா மிதிச்சிடுவேன். ஏன்பா, அவனுங்க இன்னும் ரவுடிங்களை வச்சு நம்மளை அடிக்கிறதுக்கா? வெளியூர்ல இருந்து ரவுடிங்களை அவன் வர வச்சிருக்கான்னு வேற சொல்றாங்க. மெம்பரு, நம்ம எல்லாரும் என்ன ஆசைப்பட்டோம்? இந்த பரீட்சை எழுதி பாஸ் ஆகி எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும் தானே. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, நம்ம முயற்சி பண்ணா மட்டும் எதுவும் நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். ஏண்டா ஃபீல் பண்ற? சார் என்ன சொன்னாரு? இந்த பரீட்சை நம்ம எழுதுறோம், யாரும் தடுக்க முடியாது. சரி வா. எதுக்கு என்ன முதலாளி கூப்பிட்டாரு? யாருக்கு தெரியும், பேசாம வா. என்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த இடம் ரொம்ப புதுசா இருக்கு. இது முதலாளியோட புது வீடு. பார்க்க தானே போற, பேசாம வா. முதலாளி, கூட்டிட்டு வந்துட்டேன். உட்காரு. ரொம்ப தூசி இருந்தது, நீங்க உட்காருங்க. நீங்க வந்து உட்காரு வாசு. இருக்கட்டும் போல. உட்கார்றா. வேணாம் முதலாளி, நீ எங்கள ஒருத்தன்டா. எதுக்கு என்ன வர சொன்னீங்க முதலாளி? கிழடுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாதியாருக்கும் நீ பெத்த உன் பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. என்ன வாசு, இப்படி உன் பொண்ணை பத்தி பேசுறது உனக்கு நல்லதுன்னு படுதா? டேய்,
என்னாச்சு முதலாளி? எதுக்காக கூப்பிட்டீங்க? அதான் சிக்னல் கொடுத்தீங்களே. உங்களை யாரா கூப்பிட்டது? அந்த வாசுவை வர சொல்லுங்கடா. வாசுவியா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க முதலாளி. வாசு, நான் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஊர்ல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு ஒரு யோசனை சொல்லவா? இவன் பார்க்கறதுக்கு முரண மாதிரி இருக்கலாம், ஆனா நல்ல பையன். இவனுக்கு பொண்ணு கொடுத்தனா கல்யாண செலவு மொத்தத்தையும் நான் பாத்துக்கிறேன். நானே ஒரு இடமும் கொடுத்து இவங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறேன். இனி உன் பொண்ணோட மனச மாத்த வேண்டியது உன் வேலை. கிளம்பு. எப்படி உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே முதலாளி. நிறுத்துறா. நீ என்னடா நினைச்ச? பணம் கொடுத்தும் நம்ம மிரட்டியும் வழிக்கு வராதவன். காதலுக்காக நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். பாத்துக்கிட்டே இரு, இந்த ஊரை விட்டு கண்டிப்பா ஓடுவா. அப்ப இது பாசம் இல்லையா, வேஷமா? ஏன்பா ஜானகியை பத்தி கேள்விப்பட்டியா? இல்லையே. அவளோட ஓடி போன 2வது புருஷன் வந்திருக்கான். அப்படியா? ஆமாப்பா. அப்ப இனிமே அங்க போக முடியாதா? நாம போவோம்ப்பா, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு டென்ஷன் ஆகுற? பாத்துக்கலாம். அவன் பகல்ல இந்த ஆட்டம் ஆடுறான். அவன் பெரிய யோகாரப்பா. இன்னைக்கு என்ன மப்பா இருக்க? அவனுக்கு இப்ப என்ன குறை? அவன் பொண்ணு வாத்தியார் கூட ஜாலியா இருக்கா. அது ரெண்டும் ரொம்ப செட்டப் ஆயிடுச்சு. அவனும் அவன் நடையும். ஆமா ஆமா உண்மைதான். நடக்கட்டும். உங்ககிட்ட படிச்சு சொல்லி இருக்காங்க, போகாதே. இப்படி அடிக்கிறீங்க? எனக்கு வர ஆத்திரத்தை அடிச்சு சமாதி பண்ணு. ஒன்னால தலை நிமிர்ந்து வழியே நடக்க முடியல. நான் எந்த தப்பு பண்ணவே இல்ல. வாய மூடு. நான் தாங்க போகணும்னு சொல்லிருக்கல. முதலாளியோட கையை காலை பிடிச்சு அவரோட வேலைக்காரனுக்கு ஒன்ன கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உள்ள போ. என்னை மன்னிச்சிருங்க. ரொம்ப வருத்தத்தோட தான் இந்த லெட்டரை நான் எழுதுறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் என்னால் உங்க எல்லாருக்கும் கெட்ட பேர் வந்துருச்சு. அதுக்காக நானும் வசுமதியும் ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும், ஆனால் அந்த மாதிரி பண்ணால் நான் வசுமதியை பிரிய வேண்டிய நிலைமை வரும். எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. எப்பவும் உங்க அன்புக்கு கட்டுப்பட்டவன். வாத்தியாரம் பெரிய வாத்தியாரு. நம்ம சாரு ஒரு உதாரண புருஷன். நமக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியான். கோபாலண்ணா, இந்தாங்க காசு. அந்த பாக்கி வாங்கிட்டு போயிடுங்க. சரி. ஊருக்காரங்க என்னெல்லாம் பேசுறானுங்க. ஆளு நல்லா சூப்பரா இருக்கா, ஹீரோ மாதிரி இருக்கான், ஸ்டைல்ல நடக்கிறா, ஸ்டைலு. வாத்தியார் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்ப வசுமதியும் போச்சா? ஓ கவலை இங்க யாருக்கு தேவை சொல்லு. நான் இப்ப யார பத்தி கவலைப்படுறேன் தெரியுமா? மெம்பர் கதை இப்ப என்ன இருக்கும்? இத பாரு மெம்பரே, இங்க நீ என்ன சொன்னாலும் எடுபடாது. ஜனங்கெல்லாம் கோவத்துல இருக்காங்க. அப்புறம் பஞ்சாயத்து கமிட்டிலயும் பிரச்சனை நடக்குது. அதனால நான் சொல்றத கேளு, ராஜினாமா பண்ணிடு. என்ன நான் ராஜினாமா பண்ணுமா? நீங்க சொன்ன உடனே நான் ராஜினாமா பண்ணிடணுமா? இப்ப எதுக்குப்பா இப்படி டென்ஷன் ஆகுற? இது ஏன் முடிவு இல்ல, பார்ட்டி முடிவு. பார்ட்டி எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அதே மாதிரி நீயும் கேட்டுக்கோ. இப்பவே நீ ராஜினாமா பண்ணிடு. இந்த கட்சியோட ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன உடனே நான் ஓடிடுவேன் நினைச்சீங்களா? இந்த ஊரே தீப்பத்தி எரியும். இங்க பாரு, இந்த குடிகார பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போடாத. நாங்க சொல்றத கேட்டு அனுசரிச்சு போனா அது உனக்கு சரி, நம்ம பாத்துக்குவோம். நீங்களும் பாருங்க. ஏய் நில்லுப்பா. ஏய் கிட்டே உங்க வேலைய லூசு குமுட்டையா இருக்கான். டேய் என்னடா அவன் கூடயே போலான்னு பாக்குறியா? இந்த உலகத்துல ஒருத்தனையும் நம்ப கூடாது. நான் ஒண்ணு பண்ணல. பாக்க அப்பாவி மாதிரி இருப்பானுங்க, கடைசியில அவனுங்க தான் நம்மள கவுத்து விட்டுருவானுங்க. நம்ம கிராம பஞ்சாயத்து நல்லா முன்னேறணும்னா நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து புதுசா ஏதாவது செய்யணும். இந்த பஞ்சாயத்தோட 15வது வார்டு மெம்பர் கைமல் ராஜினாமா செய்யணும்னு நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடி சொல்றோம். அதனால நாங்க எல்லாரும் அறப்போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, கவனமா கேட்டுக்கோங்க. 15வது வார்டு மெம்பர் கைமல் ராஜினாமா பண்ணணும்.
ஏன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால இந்த ஊர் மக்கள் சார்புல அந்த கைமல் ராஜினாமா பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி எல்லாரும் வந்து தப்பா நடந்துகிட்டு இருந்ததுன்னா நாங்க யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். ராஜினாமா செஞ்சே ஆகணும். கைமல் ராஜினாமா செய். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். ராஜினாமா செய். ராஜினாமா செய். மெம்பர் பதவியை ராஜினாமா செய். ராஜினாமா செய். ராஜினாமா செய். மெம்பர் பதவியை ராஜினாமா செய். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். ராஜினாமா செய். ராஜினாமா செய். அப்புண்ண எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த வாத்தியார் உங்களுக்கு போய் துரோகம் பண்ணிட்டானே. இருந்தாலும் கல்யாணம் ஆகாமலே கெட்டு போன பொண்ணு இருந்த இந்த ஊர்ல நம்ம 2 பேரும் இருக்கிறத நினைச்சாலே நான் என்னன்னு சொல்றது. நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? நம்ம ஊர்ல டாக்டர் இன்ஜினியர் ஆயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நடந்தது பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கு முன்னாடி டாக்டர் அபுன்னு ஒரு பலகை இருந்துராதான் ஆசைப்பட்டேன். இப்ப நீ மீன் விற்கும் போது எப்படி சத்தம் போடுவ? ஊ அப்படிதானே? இனிமே இப்படி சொல்லிப்பாரு. பொறிக்கு நாய, இந்த வேலையை பண்ணது நீதான் எனக்கு நல்லா தெரியும். நாங்க படிப்போம், பரீட்சை எழுதுவோம், பாஸ் ஆகவும் செய்வோம். உன்னை கொன்னாவது செஞ்சு காட்டுவேன். ஆசைதான். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உன்னை பார்க்க, உன்னோடு பேச காத்திருந்தேனே மயிலே. ஒன்றாய் சேர்ந்து கைகோர்த்து போக ஆசை வருதே குயிலே. உன் தடம் பார்த்து நான் நடப்பேனே, என் உயிர் நீதானே. நீ வரும் பாதையை நான் விழி வைத்து உனக்காய் காத்திருப்பேனே உயிரே. சகியே கொஞ்சம் கிளியேவா, நீ பார்த்தா எந்த உள்ளம்தான் குளிரும். விழியோ கோடி கதைகள் பேசும்.
என் உலகம் நீ, என் சுவாசம் நீ, என்னவளும் நீயே. நாம் இருவரும் ஒன்றாய் சேரும் காலம் என்று வருமோ? உன்னை பார்க்க, உன்னோடு பேச காத்திருந்தேனே மயிலே. ஒன்றாய் சேர்ந்து கை கோர்த்து போக ஆசை வருதே குயிலே. என்னங்க ஆச்சி, இதெல்லாம் நீங்க படிக்கலையா? இப்ப படிச்சு என்ன ஆக போகுது? படிப்பும் வேண்டாம், ஸ்கூலும் வேண்டாம். நீங்களா? எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? பையன் வீட்டுல இருக்கானா? அவன் வெளியே போயிருக்கான். நீங்க முதல்ல போங்க, அவன் பாத்துற போறான். பார்த்தா என்ன? நாம தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் யாருக்கு பயப்படணும்? சொன்ன புரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணலதான். ஆனா ஊரு என்னலாமோ பேசுது. எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிக்கிறேன். நீ வரியா? யோ அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் என்ன கொழுப்பு அடங்கல. என்ன திமிர இருந்தா நீ மறுபடியும் வருவ? வேணாம், கொல்லாம விட மாட்டேன். நீயும் சேர்ந்து கூத்தடிக்கிற. கல்யாணி, நான் உனக்கு அம்மாடா. அம்மாவா? உனக்கு இப்ப தெரியுதா? அப்போ ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சசி வந்து இப்படி திடீர்னு மேல கைய வைப்பா நான் எதிர்கூட பார்க்கல. நீங்களாம் எங்கேயா போயிருந்தீங்க? அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானே. இங்கதான் உட்காந்துருக்கான். இங்க பாரு. இவன் ஏன் இங்க உட்காந்துருக்கான்? கரெக்டா தான் வந்திருக்கோம். எங்க போய் உட்காந்துருக்கான்? என்னடா சுதாகர் இங்க வந்து உட்காந்துருக்க? சுதாகர், என்னடா பிரச்சனை அதெல்லாம்? இத பாரு, இதை இப்படியே விட்டா ஒன்னும் சரி வராது. அந்த புறம்போக்கு லாசர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்போ நாம இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்டா. ஆச்சி, ஆச்சி, ஆச்சி எங்கே காணுமே? அம்மா,
அம்மா ஆச்சி இங்க எங்கேயும் காணுமே. எங்க போயிட்டாங்க? எனக்கு தெரியல, நான் ஃபுல்லா தேடிட்டேன். போய் அப்பா கிட்ட கேளு. அத்தை அத்தை, இந்த அத்தை எங்க தான் போனாங்க? பெரிய தொல்லையால இருக்கு. அத்தை, வாசல் பூட்டிதான் இருக்கு. இந்த கிழவினால தொல்லையா போச்சு. காலங்காத்தாலும் எங்க தான் போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. என்னங்க 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 என்னடி அத்தையை காணோம். எங்க போனாங்கன்னு போய் பாருங்க. இந்த கிளவியனா? இவனுங்களுக்கு இதே வேலைதான். தெரியும் எங்க அம்மா எங்கடா கூட்டிட்டு போயிருக்காங்க. அடிச்சுக்காதடா. இப்படியே உங்க குடும்பம் மொத்தமாவே எப்படியாடா? எவன் கூட போட யாருக்கு தெரியும்? உங்க ஆத்தா நான் ரொம்ப ஒழுங்கா போய் தேடுறா. வண்ட வயசுல உனக்கு சுகம் இருக்குதோ குடும்பத்தை இழுத்துட்டு வச்சுக்கோயா. சும்மாறா. கேடு கட்டு கட்டிடுவாண்டா. ஊர் முன்னாடி எங்க மானம் போதும். ஆனா பேல பாத்துட்டு இருக்கேன். ஒழுங்கா எங்கடா எங்க அம்மா? உங்க அப்பா எங்கடா? சண்டை போட்டுக்கிறீங்க. உங்க அம்மா அப்பாவும் அங்க தண்ணிய குதிக்க நிக்கிறாங்கடா. போய் காப்பாத்த பாடுறா. தேவையில்லாத வேலை பண்றாதம்மா. முதல்ல இருக்காங்க. யாரா குதிக்காதீங்கம்மா. தப்பான பொருளை பண்ணாதீங்க. வயசான காலத்துல இதெல்லாம் தேவைப்பா. அடிச்சே கொண்டுருவோம். இங்க எதுக்குடா வர? போடா போடானா. நீதான் அவங்க வேணான்னு ஒதுக்கிட்டல்ல. ஆஹா, இந்த வந்துட்டான பாசக்கார பிள்ளை. நீ எதுக்குடா இங்க வந்த? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி போட்டுருவான். ஜாக்கிரதை. ஊர்க்காரங்க முன்னாடி இங்க மானத்தை வாங்காம ஒழுங்கா வாங்க. ஆமா, மாமியாரோட பாசம் பொத்துக்கிட்டு வருது. போ இங்க இருந்து. பாசம் ஒண்ணு பொங்கி வரல. இவ அவளுக்கு மாடு மாதிரி வேலை செய்வா. இவ அந்த சொகுசெல்லாம் போயிடுமேன்னு இப்ப தேடிக்கிட்டு முடியாந்துருக்கா. பாக்குறத பாரு எருமை. இவங்கெல்லாம் சொன்னா சும்மா போக மாட்டாங்க வாசு. இவங்களுக்கு தேவையெல்லாம் இந்த சொத்து தான். அவர் ரத்த சிந்தி சம்பாதிச்சது அதெல்லாம். இது என்னன்னு தெரியுமா உனக்கு? இவங்க அப்பா கரண்ட் அடிச்சு செத்தப்ப கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த நஷ்ட ஈடு பணம். இதுல இருந்து சல்லி காசு கூட எடுக்காம பத்திரப்படுத்தி வச்சிருந்தா உங்களுக்காக. ஏன் கொடுக்காம இருந்தா தெரியுமா? நீ பெத்து வச்சிருக்கிய பொண்ணு, அவளோட கல்யாண செலவுக்காக. இந்த பிடி. ஆச்சி வேணாம் ஆச்சி, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இவரும் காதலிச்சு ஓடி போயிடுவோம்னு நினைச்சீங்களா? சீ. பாத்தீங்களா, இதுதான் உண்மையான அன்பு. வயசானதுக்கு அப்புறம் உங்க பெத்த அப்பா அம்மா கிட்ட கொஞ்சமாவது பாசத்தை காட்டுறீங்களா? உங்க சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். கொஞ்சமாவது அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்ல. உங்களோட சந்தோஷத்துக்கு நாங்க தடையா இருக்கோம்னு நினைக்கிறீங்க. அதான உண்மை. அப்புறம் எப்படி பாசம் வரும்?
சொல்லுங்க. இவன் என்கிட்ட காட்டின பாசத்துல ஒரு துளியாவது நீங்க என்கிட்ட காட்டி இருந்தீங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க அந்த வீட்லயே ஒரு வேலைக்காரியா வாழ்த்து முடிச்சிருப்பேன். அதுதான் எல்லா அப்பா அம்மாவும் எதிர்பார்க்கறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சோகங்களை பரிமாறிக்கிட்டோம். அதான் நாங்க பண்ண தப்பா? வயசான அப்புறம் கஷ்டங்களை பரிமாற நட்பு தேவைப்படுது. பசங்களுக்கெல்லாம் தேவை சொத்து மட்டும் தானே. சொத்து மட்டும் கையில கிடைச்சிருச்சுன்னா எங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவீங்களே, சரிதானே? அதெல்லாம் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு நீங்க யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. இதோட எதுவும் முடிச்சு போகாது. இனிமே நானும் இவரும் எப்பவும் இதே மாதிரி தான் இருப்போம். நாங்க தினமும் சந்திச்சுக்குவோம். எங்க மனக்குறைகளை பரிமாறிக்குவோம். எங்களுக்கு யார பத்தியும் கவலை இல்ல. சந்தோஷமா சிரிப்போம். அது கேட்க உங்களுக்கு உரிமை இல்ல. கிழடு கட்டைங்களை படிக்க வச்சு பாஸ் ஆக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு வாத்தியா வந்தான். அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே இந்த ஊரை விட்டு ஓடியே போயிட்டான். இது நடந்தது போதாதுன்னு அந்த கிழவனுக்கு கிழவிக்கும் காலம் போன காலத்துல காதலா. என்ன அடக்கணும்னு எவனாவது நினைச்சா இந்த லாசர் அவனை சும்மா விட மாட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ராஜு, கிழட்டு பசங்க ரொம்ப வீரமா வரானுங்க. அடிச்சு காலி பண்ணுங்கடா. இதை நசுக்கிட்டு வந்துடுறோம். மம்பர அடிச்சு மூச்ச ஓட. சுதாகர், எடு. ரொம்ப நாளா காலை உடைக்கிறேன். ஓடி போயிடு. எங்களையோட அடிக்கிறீங்க. என்ன ஓடி போயிடுங்க. துணையா துவைக்கிறானுங்க. சார்
எனக்கு பொம்மை வர்ற விடு விடு செத்துற போ. ரவுடியா நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்ட? நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உன் ஆட்டோ இங்க செல்லாது, ஜாக்கிரதை. சாராயமா காய்ச்சற சாராயம் எல்லாத்தையும் கொளுத்துடா. வா போடா. எல்லா பணையும் உடைச்சு போடு. ரொம்ப ஆடிட்டு இருக்கான். கொளுத்து. எல்லாத்தையும் கொளுத்து. சீக்கிரம் நெருப்ப வையே. வெடிக்கிற நல்லா பத்த வச்சப்போ இந்த ஃபயர் எஃபெக்ட்ல ஸ்லோ மோஷன்ல நடந்து போனா நல்லா இருக்கும். சாராயம் காய்ச்சுவானுங்களா? இத நம்ம கொண்டாடலாம். வா. இந்த 3 பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே. இவங்க தான் வில்லனை காலி பண்ணாங்க. அதோட அந்த ஊர்ல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒருத்தர் விடாம எல்லாரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டாங்க. அதனால எங்களோட முதலியூர் ஊரு நல்ல படிச்ச ஊரா மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான், மறந்துடாதீங்க. இப்ப எந்த டென்ஷனும் இல்ல. ஆனா ஒண்ணு, நானும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். நல்லபடியா இன்டர்வியூ முடிஞ்சது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல? எந்த டவுட்னாலும் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். இந்த இன்டர்வியூவை நல்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுருங்க. இப்ப நான் அவசரமா கிளம்பணும், நிறைய வேலை இருக்கு. சரியா? வண்டி ரெடியா இருக்காடா? சரி, நான் வரேன். கேட்டா பதில் சொல்றானா பாரு, சோம்பேறி. வந்துட்டீங்களா? ஹே செல்லக்குட்டி, கட் பண்ணிட்டா? ரெடி சார். கட் பண்ணிட்டா? எல்லாம் நல்லா போணும்பா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறேன். என்ன காது? நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்கா? உங்க எல்லாரோட மானத்தையும் நான் காப்பாத்துவேன்னு சொன்னேன். இதோ கட்டி கொடுத்துட்டேன். எல்லாரும் கதவை மூடிட்டு தான் போனோம். சரி, வழி விடு. சோச்சு பாலே பிரசிடென்ட்க்கு வழி விடுங்க. எப்படி? இப்பதானே போயிட்டு போறாரு. பொறுமையா போகலாம்.